ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆக்சுவலாக மெஷின் லேர்னிங் மாடல்னா என்ன, அதை எப்படி பில்ட் பண்ணுறாங்க, ஒரு எம்எல் இன்ஜினியரோட டே டு டே ஜாப் எப்படி இருக்கும், அதை பற்றி கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. வீடியோ எண்டில் நீங்கள் சொல்லுவீங்க, இவ்வளோ தான் மிஷின் லேர்னிங் மாடலா, இது தெரியாமல் போச்சே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஹரி. வெல்கம் டு ஜீரோ டு ஏஐ எம்எல் கிளாஸ். இந்த இமேஜ் பாருங்க, இதுதான் மிஷின் லேர்னிங் ஆர் டீப் லேர்னிங் பில்ட் பண்ணுற கம்ப்ளீட் பைப்லைன். நீங்கள் எந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். இதை இன்னொரு ஆங்கிளில் சொல்லணும்னா, அல்காரிதம் மாறலாம், ஆனால் இந்த ப்ராசஸ் மாறாது. மாடல் பில்ட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே டேட்டா கிளீனிங் தான். நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொன்ன மாதிரி மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் எல்லாமே டேட்டா ட்ரிவன் மாடல்ஸ். இங்கே டேட்டா தான் ஹீரோ. டேட்டா கிளீனிங்னா மிஸ்ஸிங் வேல்யூஸ் ரிமூவ் பண்ணுறது, ராங் டேட்டா கரெக்ட் பண்ணுறது, டூப்ளிகேட் டேட்டா ரிமூவ் பண்ணுறது, அவுட்லயர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது. இங்கே மேக்ஸ் ரொம்ப கம்மி, லாஜிக், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிளாரிட்டி தான் மெயின். அண்ட் இந்த ஸ்டெப்பை எல்லா மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் மாடல்ஸ்லையும் சேமாக தான் இருக்கும். ஸ்டெப் 2, ஃபீச்சர் இன்ஜினியரிங். இன்ஜினியர்னா என்ன? ராவாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை யூஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இன்ஜினியரிங். அதே மாதிரி ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ரா டேட் ஆஃப் பர்த் காலமை ஒரு டேட்டை வச்சு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏஜ் எடுக்கலாம். அதுதான் ஃபீச்சர் இன்ஜினியரிங். அதாவது ஒரு ஃபீச்சரை நம்ம வேற ஒரு ஃபீச்சராக கன்வெர்ட் பண்ணலாம். ஸ்டெப் 3, ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனே எடுத்துக்குவோம். உங்ககிட்ட 20 சாம்பிள் கொஸ்டின்ஸ் இருந்தால் 15 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, 5 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்காம சால்வ் பண்ணுவீங்க. இப்போ இந்த 15 கொஸ்டின்ஸையும் நம்ம ட்ரைனிங் டேட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 இவாலுவேஷனாக எடுத்துக்கும். சேம் வே மிஷின் லேர்னிங்கில் நம்ம 80% டேட்டாவை ட்ரைனிங்காகவும் 20% டேட்டாவை டெஸ்டிங்குக்கும் நம்ம அனுப்புவோம். பட் இந்த 80-20 ரூல் வந்து மேண்டட்டரி கிடையாது. இது ஜஸ்ட் பை கன்வென்ஷன் ஆஃப் மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் தான். நீங்கள் வேணால் 70-30 கூட எடுத்துக்கலாம், இல்லை 75-25 கூட அந்த மாதிரி கூட எடுக்கலாம். நாம் ஸ்ப்ளிட் பண்ண இந்த ட்ரைனிங் டேட்டா வச்சு தான் மாடலை ட்ரெயின் பண்ண போகிறோம் அண்ட் ஃபியூச்சரில் டெஸ்ட் டேட்டா வச்சு இவாலுவேட் பண்ண போகிறோம். அதனால இந்த ஸ்பெசிஃபிக் பார்ட் ஒரு வைட்டல் பார்ட் ஆஃப் மெஷின் லேர்னிங் மாடல் ட்ரைனிங். ஸ்டெப் 4, ஃபீச்சர் என்கோடிங். ஸ்ப்ளிட் பண்ண அப்புறம் டேட்டாவை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா மெஷின் மேக்ஸ் யூஸ் பண்ணும். மேக்ஸ் நம்பர்ஸ் மேலே தான் ஒர்க் ஆகும். ஒய் மேக்ஸ், ஒய் நம்பர்ஸ், இதை டீட்டெயில்டாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். நான் வேணால் அதை பின் பண்ணி விடுறேன், உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸ்டெப் 5, ஃபீச்சர் ஸ்கேலிங் ஆர் நார்மலைசேஷன். இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு டிபிக்கல் ஆவரேஜ் பர்சனோட வெயிட் 40 to 100 kg இருக்கலாம். அதே மாதிரி ஆவரேஜ் பர்சனோட ஹைட் 4 to 6 feet இருக்கலாம். ஸோ இந்த நம்பர்ஸை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணால் மாடல் வெயிட்டுக்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம நம்பர்ஸை ஸ்கேல் பண்ணுறோம். ஃபீச்சர் என்கோடிங் அண்ட் ஃபீச்சர் ஸ்கேலிங் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம். அது ஏங்கிறத நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். இந்த டேட்டா ப்ரிப்பரேஷன் டாப்பிக்கே வந்து ஒரு பெரிய டாபிக். நான் இது எல்லாத்தையுமே வந்து ஃபியூச்சரில் கவர் பண்ணுறேன். ஸ்டெப் 6, மாடல் செலெக்ஷன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் மாடல் அண்ட் டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி மெஷின் லேர்னிங் மாடல் சூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டெப்போட மெயின் ஃபோக்கஸ். இந்த மெஷின் லேர்னிங் மாடல் டைப்ஸை ஒரு ஹை லெவல் ஓவர் வியூவாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அந்த எக்ஸாம்பிளையும் நம்ம எடுத்துக்குவோம். இங்கே கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின்ஸ் தான் இன்புட் ஃபீச்சர் அண்ட் ஆன்சர் ஷீட் தான் அவுட்புட் லேபிள்ஸ். நாம் எப்படி கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் ஷீட்டை வச்சு எஃபிஷியண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி மாடல் தன்னோட ட்ரைனிங்கில் இன்புட் ஃபீச்சர் ப்ளஸ் அவுட்புட் லேபிளை வச்சு மாடலை ட்ரெயின் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன். இங்கே நம்பர் ஆஃப் ரூம்ஸ், லொக்கேஷன், சைஸ் ஆஃப் த ஹவுஸ், இது எல்லாத்தையுமே வச்சு ஹவுஸோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். டேட்டா எல்லா டைமும் அவுட்புட்டோட இருக்கணும்னு அவசியம் இல்லை, இன்புட் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்ப்போம், குரூப் பண்ணுவோம், பேட்டர்ன் இருக்கான்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஆடாக நம்ம வந்து குரூப் பண்ணலாம், இல்லை வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்ன்னு நம்ம குரூப் பண்ணலாம். இந்த மாதிரி அன்லேபிள்டு டேட்டாவில் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஃபைனலி செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். கொஞ்சம் லேபிள்டு டேட்டா, நிறைய அன்லேபிள்டு டேட்டா, ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறது தான் செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இந்த சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட் அண்ட் செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து 1 by 1 டீட்டெயிலாக பார்க்கலாம். அங்கே தான் மேக்ஸ், கோடிங், பைத்தன் லைப்ரரிஸ் எல்லாமே நேச்சுரலாக வரும்.
ஸோ நீங்கள் இப்போவே வரி பண்ண தேவையில்லை. நம்ம திரும்ப மிஷின் லேர்னிங் பைப்லைனுக்கு வரலாம். ஸ்டெப் 7 மாடல் ட்ரெய்னிங். இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி நம்ம ஒரு மாடல் செலக்ட் பண்ணணும்ல, அந்த மாடல்ல ட்ரெய்னிங் டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணுவோம். ஒரு அனலாஜியா சொல்லணும்னா, ரைஸ் மில்ல நம்ம ரைஸ் போடுற மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ்ங்கிறது இங்க டேட்டா, மெஷின்ங்கிறது மாடல், ஃபைன் பவுடர்ங்கிறது ட்ரெயின்டு மாடல். மாடல் ட்ரெயின் பண்ணி அது ஒரு பேட்டர்ன் லேர்ன் பண்ணும். அதுதான் மாடல் ட்ரெய்னிங். இந்த ட்ரெயின்டு மாடல் தான் நம்ம ஃபியூச்சர் டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி மாடல் இவாலுவேஷன். ட்ரெய்னிங் முடிஞ்ச அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரும். இந்த ட்ரெயின்டு மாடல் நல்லா இருக்கா இல்லையா, அதை டிசைட் பண்ணுறது தான் இந்த மாடல் இவாலுவேஷன். இங்கே தான் அக்யூரசி, எரர், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணுவோம். மாடல் ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ண வர்த்தா இருக்கா இல்லை ஒரு வேஸ்டான்னு இங்கே தான் டிசைட் ஆகும். நம்ம பார்த்த இந்த ஸ்டெப் மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஜஸ்ட் மாடல் செலெக்ஷன் ஸ்டெப் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். அவ்வளோதாங்க ஒரு மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ். இதுதான் நம்ம ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் டே டு டே லைஃப்பில் பண்ணுறது. இப்போ நீங்கள் 50% மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகிட்டீங்க. மீதி 50% மாடல் டைப்ஸ் காட்டுறது, ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஹரி சைனிங் ஆஃப்.